ஆர்பிஐல ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்குது. என்ன அப்படின்னா, நம்ம இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது பேப்பர் பேஸ்டு கரன்சி. ஸோ இந்த பேப்பர் பேஸ்டு கரன்சி எல்லாமே பிளாஸ்டிக் பேஸ்டு கரன்சியா மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் சடனாக இந்த டிஸ்கஷன் அப்படின்னா, 24-25 இந்த ஃபினான்ஷியல் இயர்ல கிட்டத்தட்ட 23 பில்லியன் மதிப்புள்ள கரன்சி வந்து வேஸ்ட் ஆயிருக்குதுன்னு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் இதை பிரிண்ட் பண்றதுக்கு 6000 கோடிக்கு மேல செலவாகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்குது. ஸோ இவ்வளோ செலவு பண்ணிட்டு ஒரு கரன்சி நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்றோம் அப்படின்னா லாங் டேர்முக்கு வரணும் இல்லையா? ஸோ அதுக்காக பிளாஸ்டிக் பேஸ்டா மாத்திட்டோம் அப்படின்னா ஸோ இதோட லைஃப் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்ம திரும்ப திரும்ப கரன்சியை வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு செலவு பண்ண தேவையில்லை. அண்ட் இது ஒன்றும் புதுசு கிடையாது கைஸ். நம்ம வேர்ல்டு லெவலில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 60+ கண்ட்ரீஸில் இது யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு தான் இருக்குது. எக்ஸாம்பிள் ஆஸ்திரேலியா, மலேசியா, சிங்கப்பூர், கனடா இந்த கண்ட்ரீஸ்லாம் பார்த்தோன்னா பிளாஸ்டிக் கரன்சி தான் இருக்குது. ஸோ இந்த டிஸ்கஷன்லாம் முடிஞ்சு நம்ம இந்தியாவில் வந்து லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பைலட் ப்ராஜெக்ட் மூலமாக தான் வந்து லான்ச் பண்ணுவாங்க. தட் இஸ் 10 rupees ஃபர்ஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி 20 rupees. ஸோ இது இந்தியா ஃபுல்லாக வந்து கொண்டு வருவாங்க. இது எப்படி போகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு இதில் ட்ரையல் அண்ட் எரர், அதாவது இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்டேஜில் என்னென்ன விஷயங்கள் நம்ம இன்னும் நல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நல்லா அனாலிசிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இருக்கிற மொத்த கரன்சியுமே பிளாஸ்டிக்கில் வந்து கொண்டு வருவாங்க. ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம சேனலை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.